இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, நம்மை விசாரிக்க ஆண்டவர் இருக்கிறார். வாழ்க்கை என்பது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த ஒரு பயணம். சில நேரங்களில் நாம் அனைவரும் முன்னோக்கி செல்ல ஒரு உத்வேகம் மற்றும் உந்துதல் தேவை. சில சமயங்களில் அது எப்போது கிடைக்கிறது தெரியுமா? நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், நெருக்கமானவர்கள் யாராவது நம்மை பார்த்து நல்லா இருக்கிறீங்களா என்று விசாரித்து விட்டால் போதும், மனதில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துவிடும். நம்மை விசாரிக்கவும் இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் இருக்கிறார் என்கிற உணர்வுதான் நம் மனதில் வருகிற சந்தோஷத்துக்கு ஒரு காரணம். ஆனால் இன்றைக்கு உள்ள உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? மற்றவர்களை குறித்து அக்கறை எடுத்துக்கொள்ளும் மனிதர்கள் வெகுவாக குறைந்து விட்டார்கள். இன்று ஒருவர் இருக்கும் நிலைமையை பார்த்துதான் விசாரிக்கிற மனநிலை கூட வருகிறது. நாம் விசாரிக்கிற நபர்கள் பணமுள்ளவர்களாக, உயர் பதவியில் இருப்பவர்களாக, செல்வாக்குள்ளவர்களாக, அவர்களால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்கும் என்கிற நிலைமையில் இருப்பவர்களாக இருந்தால் உடனே ஓடி போய் விசாரிக்கிற கூட்டம் அதிகம். அதே சமயம் இது எதுவும் இல்லாதவர்களாக, வயதானவர்களாக, திக்கற்றவர்களாக இருந்தால் அவர்களை இந்த உலகத்தில் யாரும் விசாரிப்பதே இல்லை. இல்லாதவர்கள் நிலைமைதான் இப்படி என்றால், எல்லா வசதிகளுடன் இருக்கின்ற ஒரு சகோதரி சொல்லுகிறார்கள், என் பிள்ளைகள் கூட என்னை விசாரிப்பதில்லை என்று. ஆகவே விசாரிப்பது என்பது மிகவும் உயர்ந்த பண்புகளில் ஒன்று. இந்த பண்பை பெற்றவர்கள் பட்சபாதம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அவர்களை கடவுளின் பண்பை பெற்றவர்கள் என்று கூட புகழ்ந்து சொல்லலாம். ஏனென்றால் கடவுளிடம் மட்டுமே அந்த பண்பு நிறைந்திருக்கிறது. யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, யாரெல்லாம் நிர்கதியாய் நிற்கிறார்களோ அவர்களை தேடி போய் விசாரிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதற்கு ஒரே ஒரு காரணம், உண்மையான அன்புதான். உண்மையான அன்பை செலுத்துபவர்களால் யாரையும் பார்த்து விசாரிக்காமல் கடந்து போக முடியாது. அன்பு இல்லாதவர்கள், அன்பு தனித்து போனவர்கள் தான் ஆதரவற்றவர்களை விசாரிக்க கூட மாட்டார்கள். ஆபிரகாம் ஆகாரை வனாந்தரத்துக்கு அனுப்பி வைத்த போது ஆகார் நிலைமை மிகவும் மோசமாக தான் இருந்தது. இன்றைக்கும் பலருடைய நிலைமை வனாந்தரத்தை போலதான் உள்ளது. இருப்பவர்களையும் விசாரிக்க ஆள் இல்லை, இல்லாதவர்களையும் விசாரிக்க ஆள் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இருப்பதில்லை. எல்லோரையும் போல வேடிக்கை பார்த்து விட்டு போகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. வனாந்தரமான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருந்த ஆகாரை ஆண்டவர் விசாரித்தார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே என்று ஆறுதல் கூறினார். இன்றைக்குள்ள சூழ்நிலையில் துயரமான மனநிலையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விசாரிப்பதும் ஆறுதல் கூறுவதும் அவர்களுக்கு மிக மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். பார்வையற்ற ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆண்டவரே அவன் அருகில் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்தார். விசாரித்து விட்டு மட்டும் அவர் போகவில்லை. அந்த ஏழை மனிதனுக்கு பார்வையை கொடுத்தார். வனாந்தரத்திலே தவித்துக் கொண்டிருந்த ஆகாரின் குழந்தைக்கு தண்ணீரை கொடுத்தார். ஆண்டவர் ஒருவரால் தான் அனைவருடைய கவலைகளையும் விசாரித்து விடுதலையையும் கொடுக்க முடியும். இன்று பலவிதமான கவலைகளோடு, தனிமை உணர்வோடு, நம்ம யாரும் விசாரிக்க கூட இல்லையே என்கிற கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். கண்ணீரோடு அவரிடம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் நம்மை விசாரிப்பதோடு நம்முடைய பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைத்து நம்மை ஆறுதல் படுத்துவார். நம்மை படைத்த தேவனுக்கு நம் நிலைமையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே எந்த மனிதனிடத்திலும் நம்முடைய கஷ்டங்களை சொல்லி புலம்பாதீர்கள். ஆண்டவரிடத்தில் மாத்திரம் சொல்லுங்கள். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் என்று ஒரு கவிஞர் எழுதுகிறார். உண்மைதான். நம்மை விசாரிக்க ஆண்டவர் இருந்தால் கவலைகள் மறந்து வானில் பறக்கவும் நம்மால் முடியும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றவும் நம்மால் கூடும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களிலே தனிமையிலே நாங்கள் கலங்கி நிற்கும் போது எங்களை யாரும் விசாரிக்கவில்லையே என்று கூட நாங்கள் கவலைப்படுகிறோம். ஆமாப்பா, எத்தனையோ காரியங்களிலே நாங்கள் போய் விசாரித்தவர்கள் கூட எங்களை விசாரிக்கவில்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய நிலைமையை பார்த்து எங்கள் அருகிலே வந்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களுடைய பாரங்களை எல்லாம் பார்த்து கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை விசாரித்து ஆறுதல் படுத்துகிற தேவனாக நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே,
நீர் மற்றவர்களைப் போல எங்களை வேடிக்கை பார்த்து விட்டு போவதில்லை. எங்கள் அருகிலே வருகிறீர். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விசாரிக்கிறேன். நாங்கள் உம்மிடத்திலே சொல்லும் போது எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி செய்கிறீர் அப்பா. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எங்களுக்கு வருகிற பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே வைத்துவிட்டு நீங்கள் எங்களை விசாரிக்க வருவீர் என்கிற நிச்சயத்தோடு கூட காத்திருக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.